அவர் சத்தியம் எனக்கு பரிசையும் கேடகமுமாயிருக்கும். மோசே சொல்றான், ட்ரூத் தான் ஷீல்டு அப்படின்றான். பவுல் சொல்றாரு, ஃபெய்த் தான் ஷீல்டுன்றாரு. வெதர் ட்ரூத் இஸ் ஷீல்டு ஆர் ஃபெய்த் இஸ் ஷீல்டு அப்படின்னா, இப்ப வசனம் வேற, சத்தியம் வேற. பைபிள் என்ன சொல்லுது? உன் விசுவாசத்தை வசனத்து மேல வைக்கலாம், வைக்காம இருக்கலாம், அது அடுத்த விஷயம். ஆனா மேஜரா உன் விசுவாசத்தை எங்க வைக்கணும்னாரு, விசுவாசத்தை சத்தியத்து மேல வைக்கணும். சத்தியமாவது என்ன? ஏரோது கேட்டான், வாட் இஸ் ட்ரூத்? அதுக்கு ஒரு பதிலே கொடுக்கல. ஏன்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கதாண்டா சத்தியம்னாரு. மோசே சொல்றாரு, சத்தியம் தான் கேடகம். பவுல் சொல்றாரு, விசுவாசம் தான் கேடகம். நான் சேர்த்து சொல்றேன், சத்தியத்தின் மீது வைக்கிற விசுவாசமே கேடகம். புதிய ஏற்பாடு முழுவதும் சத்தியம் என்று எதை சொல்லுகிறது தெரியுமா? சுவிசேஷத்தை சொல்லுகிறது. எதற்காக இப்பொழுது சத்தியத்தை பற்றி படிக்கிறோம்? ஏனென்றால் சத்தியம் தான் நமது கேடகம். சத்தியமாவது என்ன? சுவிசேஷமே சத்தியம். சுவிசேஷமாவது என்ன? இப்பதான் வரேன். அன்புக்குரியவர்களே, the life in grace, it is not just a study, it's an experience. அது ஒரு அனுபவம். என் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை என்பது, கிருபை என்பது, அது ஒரு அனுபவம். ஒரு குழந்தை எப்படி தாயின் வயிற்றில் இருந்து அந்த தாயினால் அப்படியே போஷிக்கப்படுதோ, அந்த ஃபீடிங் டெய்லி அதுக்குள்ள வருது, அந்த குழந்தை அப்படியே வளருது. அப்படித்தான் கிருபைக்குள், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாழ்க்கை என்பது உங்கள் ஆத்மாவில் தேவனோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, திரைச்சீலை கிழிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, மகா பரிசுத்த ஸ்தலமும் பரிசுத்த ஸ்தலமும் இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, தேவன் அசைவாடுகிற ஆவியும் நீங்கள் வாசம் செய்கிற ஆத்மாவும் இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. நாளுக்கு நாள் பாவங்களில் இருந்து, பாவ செயல்களில் இருந்து உங்கள் வாழ்க்கை மறுரூபமாகிற ஒரு வாழ்க்கை, உங்கள் பார்வை மாறுகிற ஒரு வாழ்க்கை, உங்கள் செயல் மாறுகிற ஒரு வாழ்க்கை, உங்கள் ஜெபம் மாறுகிற ஒரு வாழ்க்கை, உங்கள் நடவடிக்கைகள் மாறுகிற ஒரு வாழ்க்கை. ஆமென். It's a life of transformation. It is not the life of revival. Revival is connected with Old Testament. Transformation is New Testament. ஆமென். மாற்றம், மறுரூபம். இதைத்தான் இயேசு சொன்னார், நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். The subject is the right subject என்றதுக்கு நீதான் சாட்சி. ஆகவே grace is not the license to do sin, it is the license to come out from sin, to free from sin. Not free to sin, but free from sin. பாவம் செய்வதற்கான உரிமை அல்ல, பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கான உரிமை. ஆகவே please don't misunderstand grace. If you are under grace, there will be a continuous changes in your life. உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குணநலன்களிலே, உங்களுடைய பிடிவாதங்களிலே அல்லது உங்களுடைய கோபங்களிலே பல விதங்களிலே மாற்றங்கள் உண்டாகி கொண்டிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா, இதோ அநேகர் இடறுவதற்கும் அநேகர் எழுந்திருப்பதற்கும் இவர் காரணமாய் இருப்பார் என்று சிமியோன் சொன்ன அந்த அந்த தீர்க்க தரிசனத்தின் ஒரு பகுதி நம்மில் நிறைவேறுகிறவர்களா இருப்போம். அது எந்த பகுதி நீங்க தான் நினைக்கணும். இயேசு வந்த உடனே இந்த கிரேஸ், சிலர் இடர்வாயலாம், இந்த கிரேஸ்ல சிலர் எந்திரிப்பாயலாம். கையத்தட்டு. ஆமென். ஹல்லேலூயா. சோ புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இடறுவதற்குண்டானவர்களா அல்லது எழுந்து நிற்பதற்குண்டானவர்களா என்பதை. So the continuous transformation in your life, இதுக்கு முன்னாடி இல்லாத faithfulness இனிமே உங்க லைஃப்ல வரணும்.
அது வரும். ஸோ அதுதான் இறைவனோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை, உணர்வின் பூரண நிச்சயம். இரவும் பகலும் அவருக்குள் இருந்து ஒரு வல்லமை உங்களுக்குள் பாய்ந்து கொண்டே இருக்கும். தேவ பக்திக்கும் இந்த ஜீவனுக்கும் தேவையான யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தந்துள்ளது. His divine power, it is continuously giving all the strength. எல்லா விதமான தேவைகளை, எல்லா விதமான பலனையும் அது நமக்கு தருகிறது. எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் அந்த வல்லமை தருகிறது. His divine power, அவருடைய தெய்வீக வல்லமை இந்த உலகத்திற்கு தேவையானதை மட்டுமல்ல, வேற எதுக்கா, இனி வரும் ஜீவனுக்கு என்னெல்லாம் தேவையோ அதையும் அது தருதான். ஜெபம் பண்ணணுமா, ஜெபம் பண்றதுக்கான ஆசை, ஜெபம் பண்றதுக்கான விருப்பம், பரிசுத்த வாழ்க்கையா, கீழ்ப்படிதலா, தாழ்மையா, வாட் எவர் இட் மே பி, அவருடைய தெய்வீக வல்லமை நமக்கு. கையை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிரேஸை மட்டும் நீங்க வெளியில இருந்து எட்டி பார்க்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. நீங்க அவரோடு இணைக்கப்பட்டதான். 3D படத்தை கண்ணாடி போடாம பார்க்க முடியாது. கிரேஸை நீங்க அவரோடு இணைக்கப்படாம பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலே அதை மாதிரி மோசமான சப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது. ரஜினி சாமியாருடைய உபதேசத்தை விட இந்த உபதேசம் மோசமானது. இஃப் யூ ஆர் நாட் கனெக்டட் வித் கிரைஸ்ட், எல்லா பாவத்தையும் மன்னிப்பேன்டா அப்படி ஒரு சாமி சொன்னா, அதை விட மோசமான உபதேசம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. செஞ்ச பாவத்துல மன்னிப்பேன்டா, செய்ய போறதையும் மன்னிப்பேன்டா அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் இந்த உலகத்துல எந்த சாமியும் பேசல. ரஜினி சாமி கூட பேசல, மோசமான சாமியார் கூட பேசல. அதை விட பயங்கரமான ஒரு சப்ஜெக்ட் இயேசு பேசியிருக்கிறார். இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உன் இருதயம் தேவனோடு இணைக்கப்பட்டிருந்தால் மட்டுமே அதன் தெய்வீக மகத்துவத்தை நீ புரிந்து கொள்ள முடியும். உன்னத பாட்டை படிப்பதற்கு ஒரு தெய்வீக வல்லமை வேண்டும் என்றால், தெய்வீக பார்வை வேண்டும் என்றால், அப்படித்தான் கிருபை பார்க்கிறதுக்கு ஒரு தெய்வீக பார்வை தேவை. என் அன்புக்குரியவர்களே, அப்படித்தான் கிருபையை சிலர் கிரிட்டிசைஸ் பண்றாங்கன்னா தப்பே இல்லை. ஏன்னா அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்கன்றது ஏற்கனவே சொல்லிட்டாரு. அநேகர் இடறுவார்கள், ஆச்சரியமே இல்லை. ஏன்னா இடறுவார்கள் என்று ஏற்கனவே சொல்லிட்டாரு. அல்லேலூயா. This is not the problem of ஜாங்கிரி ஆர் என்ன ரசகுல்லா. ரசகுல்லா குலோப் ஜாமுனுடைய ப்ராப்ளம் கிடையாது. உனக்கு சுகர், அது ப்ராப்ளம். புரியுதா உங்களுக்கு? சார் நீங்க கொடுத்த ரசகுல்லா சாப்பிட்டோன்னா எனக்கு சுகர் ஏறிடுச்சு சார் அப்படின்னா, ரசகுல்லால ஒன்றும் இல்லை, மேட்ரு ஓன்ட்டு இருந்திருக்கு. கிரேஸ் யாரையுமே அழிக்கிறது கிடையாது தேவனோடு இணைந்திருக்கும் பட்சத்தில். ஆமென் சொல்லுவோம். ஆகவே யாரோ சிலருக்கு இடர்லாம் இருக்குன்னா பிபி இருக்கும், சுகர் இருக்கும் அவங்களுக்கு. ஆமா, எப்போ பார்த்தாலும் அவங்க பேச்சு பாவம் செய்யலாமா பாவம் செய்யலாமா, சுத்தி சுத்தி அதுக்கு தான் வருவாங்க. என்னன்னா, அந்த சின்ன பிள்ளைய கூப்பிட்டு போனா ராட்டினம் இருக்குமா இருமா, எக்ஸிபிஷன் போவோம், ராட்டினம் இருக்குமா என்ட்ரி டிக்கெட் வாங்குவோம், ராட்டினத்தை காணும், ஒரே அதில் தான் நோக்கமாக இருக்கிற மாதிரி, அப்பளத்தை காண மாதிரி இவங்க பாவம் செய்யலாமா அது ஒன்று தான் இவங்க சப்ஜெக்ட். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அவர்கள் வெட்கப்படத்தக்கதாக, கையை தட்டுங்க, அவர்கள் வெட்கப்படத்தக்கதாக அவர்களுக்குள் நல் நடக்கை உள்ளவர்களாயிருங்கள். ஆமென். இந்த டிவைன் பவர் உங்களுக்குள்ள என்னெல்லாம் செய்து என்பதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். உங்களை மாற்றக்கூடிய பொறுப்பு அவரை சார்ந்தது, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொறுப்பு உங்களை சார்ந்தது. ஆமென். ஆகவே டே பை டே அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு உங்களை விட்டு கொடுங்க. பி கனெக்டட் வித் த லார்ட். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் நல்லவர். ஸோ கிருபையின் வாழ்க்கை என்ஜாய் பண்ணுங்க. இன் கிரைஸ்ட்ன்றது அது எப்படின்னா, ஒரு தாயின் கர்ப்பத்தில் ஒரு குழந்தை இருப்பது போல, அந்த தாய் அந்த குழந்தைக்கும்
அந்த தாய்க்கும் இடையில ஒரு கனெக்டிங் பாயிண்ட் இருக்குது. அந்த கனெக்டிங் பாயிண்ட் வழியாக அதுக்கு தேவையான சுவாசம், தேவையான பிளட்டு, எனர்ஜி எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு அப்படியே அமைதியாக இருக்கும். அப்படியே உள்ள கையை தட்டு. அப்படி தான் இன் கிரைஸ்ட் நீங்கள் அப்படியே கனெக்ட் ஆகிருக்கிறீங்க. அப்படியே எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கு. நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன். நீர் செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன். அப்படியே உங்களை அந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அப்படித்தான் தேவனுக்குள் இருக்கிறீர்கள். நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன். நீர் செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன். நன்றி 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 நன்றி. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டு. அந்த உறவு, அந்த இணைக்கப்பட்ட இணைப்பு, இதை நீங்கள் அனுபவிக்கலைன்னா நீங்கள் கிரேஸ்குள்ள வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏசி தேட்டருக்கு போறீங்க, டிடிஎஸ் எஃபெக்ட். அப்பா அந்த எஃபெக்ட் இருக்கிற ஒரு தேட்டருக்கு போறீங்கன்னா 7 ட்ராக்கு 14 ட்ராக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் அங்கே போறீங்க. இல்லை அதில் ஒன்றுமே இல்லைன்னா இதுக்கு பேசாமல் நீ சிடியை வாங்கி வீட்டில் போட்டு பார்த்துருக்கலாமே. நீ லாலே இருந்திருக்கலாம். எதுக்கு கிரேஸ்க்கு வரோம்? பரலோக வாழ்க்கை பூமியில் அனுபவிப்பதற்கு. மக்கள் அந்த ஏரியாவுக்கு முக்கியத்துவமே தர மாட்டேன்றாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, கடவுளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. பழைய ஏற்பாட்டிலே பண்ணியிருக்கிறாங்க, புதிய ஏற்பாடு அதினும் மேலா நம்ம அழைத்திருக்கிறார். தேவனோடு நடக்கிற அனுபவம் அதான் ரொம்ப முக்கியம். தலை நிறைய ஸ்டஃப் ஏத்துறது இல்லை. ஆமா, அது கிடையாது. அதான் நான் சொன்னேன் நேத்து, ஸ்டடியிங் ஃபெய்த் இல்லை, வாக்கிங். தேவனை படிப்பதல்ல, தேவனோடு நடப்பது. ஆமா, தேவனோடு நீங்கள் நடக்கும்போது, அந்த நடந்துகிட்டு இருக்கும்போது 1000 மெசேஜ் கிடைக்கும் உங்களுக்கு. ஆமா, அதான் மெசேஜ். வாக்கிங் வித் காட். நீங்கள் வார்த்தையை படிக்கவில்லை, வார்த்தையோடு நடக்கிறீர்கள். தயவு செய்து இளைப்பாறுதல் என்பது, இறைவனோடு இருக்க தொடர்பு என்பது மார்ஜின். ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன். ஆனால் மார்ஜினை கரெக்டாக போட்டுக்கோங்க. நீங்கள் என்ன வேணாலும் படிக்கலாம், ஆனால் ரெஸ்ட் இன் சோல், ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் முக்கியமானது. நாட் ரெஸ்ட் டு த ஸ்பிரிட், இட் இஸ் ரெஸ்ட் டு த சோல். நீங்கள் சோலுக்கும் ஸ்பிரிட் இருக்கிற வித்தியாசம், பாடிக்கு தெரியும் வித்தியாசம். இந்த இதெல்லாம் வித்தியாசம் தெரியும் படிக்கணும். இதுக்கு முன்னாடி புதன்கிழமை பைபிள் ஸ்டடியில் பேசியிருப்போம், போய் பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ இந்த சோல் அப்படியே இளைப்பாறுதல் இருக்கணும். அதனால மாற்ற முடியாதவர்கள் யாருமே கிடையாது, நீங்களும் உட்பட. அதனால யாரையும் குறை சொல்லிட முடியாது, யாரையும் குற்றம் சொல்லிட முடியாது, நாம மாற மாட்டோம்னு சொல்ல முடியாது. நம்ம எல்லோருக்குள்ளும் தினந்தோறும் மாற்றத்தை ஏற்படுத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அனுபவியுங்கள். கடவுளை அனுபவிக்காமல் நீங்க கிரேஸை பேசுறது வேஸ்ட். அதான் நான் சொல்ல வரேன். என்ஜாய் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் காட். அந்த தெய்வீக வல்லமை உங்க கேரக்டர்ஸை மாற்றும், உள்ளான மாற்றம் ஏற்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் வார்த்தைக்குள்ளே கடந்து செல்வோம். இது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. இந்த கேரக்டர் சேஞ்சிங் அண்ட் மோல்டிங் அதுதான் உங்களை தலைவனாய் உயர்த்தும், உங்களை ரோல் மாடலாக மாற்றும். அவருடைய சப்ஜெக்டுக்கு, அவருடைய டாக்டரினுக்கு, அவருடைய டீச்சிங்க்கு எவிடன்ஸும் அவங்கள மாற்றும். உங்கள் குடும்பத்தில் உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் சத்தியத்திற்கு சாட்சியாய் நம்மை மாற்றும். ஆமென் சொல்லுவோம். ஸோ தேவன் உங்களுக்குள்ளே மாற்றங்கள் ஏற்படுத்த அனுமதியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. கரங்களை தட்டி தேவனுடைய வார்த்தைக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென், ஆமென்.
இன்றைக்கு தொடர்ந்து நம் விசுவாசம் என்கிற தலைப்பிலே வேதத்தை தியானித்துக் கொண்டு வருகிறோம். வாசிப்போம். எபேசியர் என்று நினைக்கிறேன் 6ஆம் அதிகாரம். ஆறு 16. பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாகவும் நில்லுங்கள். ஆமென், ஆமென். நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தை தொடர்ந்து எங்கள் மத்தியிலே துணிக்கட்டும். இதை கேட்கிற எல்லாருடைய இருதயங்கள் மாற்றம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஸோ என்னுடைய செய்தி நேரத்தை எல்லாம் நான் குறைக்கணும்னு ரொம்ப திட்டமிட்டிருக்கிறேன். அப்படின்னா குறைக்கணும்னா என்ன அர்த்தம்னா இன்னும் ஷார்ப்பாக்க போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆகவே நான் அதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. திரும்ப வாசிங்க. ஆர்மர் ஆஃப் காட், தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை பற்றி பவுல் எழுதுகிறார். இதை எழுதும்போது ரோம சிறைச்சாலையிலே பவுல் இருந்தபோது அங்கு இருக்கிற இதை எழுதுவதற்கான அனுபவம் ரோம சிறைச்சாலையிலே எழுதும்போது ரோம சிறைச்சாலை இருந்தார் என்கிற வார்த்தையின் அர்த்தத்தை நான் சொல்கிறேன். இதற்கான அனுபவம் ஒரு ரோம சிறைச்சாலை கிடைத்தது. அந்த சிறைச்சாலை இருக்கும்போது ரோமர்கள் அங்குமிங்கும் நடந்து கொண்டிருந்த போது அவர்களுடைய சர்வாயுதத்தை அவன் பார்க்கிறான். அவர்கள் காலில் ஷூ போட்டிருக்கிறாங்க, நெஞ்சில் மார்பு கவசம் போட்டிருக்கிறாங்க, தலையில் ஹெல்மெட் போட்டிருக்கிறாங்க, இடுப்பில் என்ன கட்டியிருக்காங்க, பெல்ட் கட்டியிருக்கிறாங்க. பவுலுக்கு ஞானம் வீதியிலிருந்து கூப்பிட்டது. கைத்தட்டு கொடுத்தவருக்கு ஆமென். பைபிள்ல இருந்து பவுல் எடுக்கலை, பவுல் எடுத்ததை பைபிளில் சேர்த்துட்டாரு. இன்னைக்கு உலகமெல்லாம் ஆர்மர் ஆஃப் காடுன்னு பெரிய செமினார் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பவுல் இப்படி கேஷுவலாக ஜெயிலில் பார்த்து எழுதுனது. நீங்கள் தேவனோடு இணைக்கப்பட்டிருப்பீர்கள். அந்த உலகம் உங்களுக்கு சரியான கல்வி சாலை. ஆமா, என் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் தேவன் எல்லா பகுதியிலும் உங்கள்கிட்ட பேசுவார். நெகட்டிவ்ல இருந்து கூட பேசுவார். சோம்பேறியினுடைய வயலை கடந்து போனேன், இதோ அது முள்ளுக்காடாக இருந்தது. அதை கண்டு நான் புத்தி அடைந்தேன், அதை பார்த்து நான் சிந்தித்தேன். இவன் கையில் கொடுத்தா விளங்காம தான் போய் இப்படி இருந்தால் இப்படி தான் ஆவாயும் போல. வாழ்க்கையில் நம்மளும் அப்படி இருந்தோம்னா தேவன் கொடுக்குற மிகப்பெரிய கிருபைகளை இழந்து தான் இப்படி யூஸ் பண்ணாமல் யூஸ்லெஸ் ஆக்கிடுவோமோ என்று ஒரு விஷயத்தை அவன் நெகட்டிவ்லேருந்து கற்றுக்கிறான். சாலமனை திரும்புகிற பக்கம்லாம் கற்றுக்கிட்டான். சாலமனை பார்க்கலும் பெரியவர் உங்களிடத்தில் இருக்கிறார். தேவன் உங்களோடு இருப்பார் என்றால் திரும்பின பக்கம்லாம் தேவனுடைய சத்தம் கேட்கும். இவன் நம்ம பவுல் என்ன செஞ்சார்னா, ரோம சிறைச்சாலையில் இந்த மேட்டரை அப்சர்வ் பண்றார். அப்பதான் பார்த்தோன்னே ஹெல்மெட்டை பார்த்தோன்னே தலைக்கவசம், உயிர்கவசம். உடம்புல எங்கே அடிபட்டிருந்தாலும் ஒருத்தர் உயிரோடு இருக்க முடியும், தலையில் அடிபட்ட உயிரோடு இருக்க முடியாது. ஸோ தலைக்கு ஹெல்மெட் ரொம்ப முக்கியம். தலைக்கு ஹெல்மெட் எவ்வளோ முக்கியமோ கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு சால்வேஷன், ரெட்சிப்பு அவ்வளோ முக்கியம். தலை இருக்கிற வரைக்கும் ஒருத்தர் உயிரோடு இருக்கலாம், ரெட்சிப்பு இருக்கிற வரைக்கும் எது இல்லாட்டினாலும் என்ன செய்யலாம், ஆசை வைக்கப்பட்டிருக்கலாம். நிமிர்ந்து நிற்கிறாங்க, நெஞ்சில் மார்பு கவசம் பார்க்குறான். கர்த்தர் சொல்கிறாரு, அதான்டா நீதி என்கிற மார்க்கவசம். உன் வாழ்க்கையில் பாரு, நீதி மட்டும் இருந்துச்சுன்னா இவன் எத்தனை அம்பு விட்டாலும் நெஞ்ச நிமித்தி அவன் நிற்கிற மாதிரி இது எப்படி எல்லாத்தையும் தடுத்துருதோ அப்படி உன் வாழ்க்கையில் நீதி இருந்தால் இந்த உலகத்தில் எந்த எதிர்மறையான விஷயமும் வாழ்க்கையை தொடவே முடியாது. நாம் நன்மையை பின்பற்றினால் நமக்கு தீமை செய்கிறவன் யார்? கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பாரனால் நமக்கு விரோதமாய் பேசுகிறவன் யார்? இந்த தைரியம் நீதி இருக்கும்போது வரும். எழுதுறான், நீதி என்கிற மார்க்கவசம், ஆயத்தம் என்கிற பாதரட்சை, இப்படி எழுதிக்கிட்டே வர்றாரு. அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறது,
விசுவாசம் என்னும் கேடகம். அதை எழுதும்போது எப்படி எழுதுறாரு? above all, எல்லாவற்றுக்கும் மேலாக. இப்போ நான் பேசுனதுக்கெல்லாம் மேலே என்ன சொல்லுங்க? அதுக்கும் மேலே. எப்படி சொல்லுங்க? அதுக்கும் மேலே. பவுல்கிட்ட கேட்குறாங்க, இது வந்து இதுக்கு மேலேயா அதுக்கு மேலேன்றாங்க. பவுல் சொல்கிறாப்புல அதுக்கும் மேலேன்றார். எதை சொன்னாலும் அப்புறம் நீ டைலாக் இப்போ எதைத்தான் சொல்கிறது? அதுக்கும் மேலேன்னு பவுல் தானே சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்கும் மேலே விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். ஸோ இதைத்தான் இன்னைக்கு பேச போகிறோம். ஃபெய்த் இஸ் a shield. ஃபெய்த் இஸ் a shield. விசுவாசம் என்னும் கேடகம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இதை பற்றி விசுவாசம் எந்த விதத்தில் நமக்கு கேடகமாக இருக்கிறது என்பதை பற்றி ஒரு அரை மணி நேரம் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். இதை நாம் சரியாய் புரிந்து கொண்டோம் என்றால் இந்த உலகத்தில் எந்தவித அக்னி ஆஸ்திரங்களும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம். பிசாசானவன் எய்கிற அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் செயலிழந்து போகத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். ஃபெய்த் இஸ் a shield இருக்கு. இதை படித்தோன்னே எனக்கு இன்னொரு ஷீல்டு பற்றி ஞாபகம் வந்துச்சு. மோசே எழுதுறான், அவர் சத்தியம் எனக்கு பரிசையும் கேடகமுமாயிருக்கும். மோசே சொல்றான் ட்ரூத்து தாயா ஷீல்டு அப்படின்றான். பவுல் சொல்றாரு ஃபெய்த் தாயா ஷீல்டுன்றாரு. வெதர் ட்ரூத் இஸ் ஷீல்டு ஆர் ஃபெய்த் இஸ் ஷீல்டு அப்படின்னா, என் அன்புக்குரியவர்களே, மோசே சொல்றாரு சத்தியம் அதுதான் உனக்கு கேடகம். விசுவாசம் கேடகம் என்று பவுல் சொல்லுகிறார். விசுவாசத்துக்கு எப்பவுமே உருவம் கிடையாது. நீங்க தெரிஞ்சுக்கணும். விசுவாசத்தை காட்டு அப்படின்னா, நீங்க பக்கத்தில் ஒருத்தர் டீ கடை வச்சிருக்காரு விசுவாசம், அவரை போய் என்ன செஞ்சிடக்கூடாது? காட்டிடக்கூடாது. திரவியத்தை காட்டுங்கன்னா திரவியம் டீ கடையை காட்டுற மாதிரி காட்டிடக்கூடாது. விசுவாசம் அதுக்கு உருவமே கிடையாது. அதுக்கு என்ன உருவம்னா, அது எதோட இணையுதோ அதுதான் அதுக்கு உருவம். அன்புக்கு உருவம் இருக்கா? உருவம் கிடையாது. ஒரு ஏழைக்கு 10 ரூபா கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, இப்போ வந்து அந்த 10 ரூபா தான் உருவம். ஒருத்தர் தேவன் வந்து 2000 ரூபா கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு தராமலே போயிடுறாங்க. இல்லாட்டி வந்து இல்லை தர முடியலன்னு வந்து சொல்கிறதும் கிடையாது. பரவாயில்ல, சர்ச்சுக்கும் வராமல் போயிடக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். கொடுத்துட்றோம். இப்போ இந்த கொடுத்தோம் பார்த்தீங்களா, இங்கனக்குள்ள இதுதான் ஆக்ட். திடீர்னு ஒருத்தன் பசியில் இருக்கவனுக்கு சாப்பாடு கொடுக்குறோம், அதுதான் அன்போடைய முகம். அன்புக்கு எது முகம்? 10 ரூபாயா 2000 ரூபாயா சாப்பாடா? அதுக்குன்னு ஒரு முகம் கிடையாது. அது அது பல விதத்தில் அது வெளிப்படும். அப்படித்தான் விசுவாசத்துக்குன்னு ஒரு முகமே கிடையாது. அது அது வந்து அன்சீன். ஆனால் அதுக்கு ஒரு உருவம் இருக்கு. அது எந்த வசனத்தோட இணையுதோ அந்த உருவத்தை அது அப்படியே எடுக்கும். ஸோ வெதர் ட்ரூத் இஸ் ஷீல்டு ஆர் ஃபெய்த் இஸ் ஷீல்டுனா, ஒரு வசனத்தை அந்த வசனத்தோட நீங்க லாக் ஆயிட்டீங்கன்னா, வசனம் இருக்கு, அந்த வசனத்தோட சத்தியம் இருக்கு, சத்தியத்தோட வசனம் கிடையாது. சத்தியம் வசனம் வேற, சத்தியம் வேற. அதை பற்றி இப்போ நான் பேச விரும்புகிறேன். சத்தியம் இருக்கு. அழகா ஒரு ஒரு தீர்க்கதரிசன பார்வை பார்த்து மோசே எழுதினான், சத்தியம் எனக்கு கேடகம்னா, சத்தியம் எனக்கு கேடகம்னா. அப்ப சத்தியம், அந்த சத்தியத்தோட நான் லாக் ஆகிறேன் பாருங்க, பக்கில் ஆகிறேன்ல, அந்த லாக் ஆகிறது தான் ஃபெய்த். ஸோ சத்தியத்தோடு நான் இணைக்கப்படும் போது அது கேடகமாக மாறுகிறது. விசுவாசம் என்னும் கேடகமாக மாறுகிறது. விசுவாசம்னா எதுனா, அந்த 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 பக்கில் அந்த இதை எடுத்து அந்த போட்டு கட்டுறாங்க பாருங்க, அந்த இது அந்த கேடயத்தையும் கையையும் சேர்த்து இழுத்து கட்டுறாங்க பாருங்க, அந்த பக்கில் தான் என்னது? விசுவாசம். பரிசைனா என்னன்னா, இந்த அரச கட்டில எல்லாம் வச்சிருப்பாரு லெப்ஜர், அதுதான் பரிசை. சின்ன லெவலில் இருக்கும். இது என்ன செய்வேன்னா, ஃபைட் பண்ணும்போது இப்படி ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது இதை வச்சே கூட எய்த்தாப்பில் இருக்கணும் அடிப்பாங்க,
கொல்லுவாங்க, வந்து இதை வச்சு தடுப்பாங்க. இதை வச்சு எங்கே வேணாலும் வச்சு தடுக்கலாம். இது கேடகத்தில் ஒரு சின்ன ஒரு உருவம் இது. ஆனால் ரோமர்கள் கேடகம் சொல்கிறது என்னன்னா, நீ கிளாடியேட்டர் படத்தில் தான் அதை என்ன செய்யணும் பார்க்கணும், இல்லை பாகுபலி கூட நீங்கள் பார்க்கலாம்.